இந்த வண்டி எத்தனால் கலந்து பெட்ரோல் போடுறதுனால வண்டி கம்ப்ரஸர் லூஸ் ஆகி வால்வு எல்லாமே வேலை பார்த்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இது போக வண்டியில் மேலும் மேலே என்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, இன்ஜின் வேலை பார்த்து போட்டோம் அப்படின்னா டேங்க்லேருந்து பெட்ரோல் உள்ளே இறங்கி பெட்ரோல் இதுலேருந்து வந்து காருட்டுக்கு போய் காருட்டுலேருந்து ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகும்போது பெட்ரோல் வந்து ஃபியூர் பெட்ரோல் அப்படின்னா ஃபயர் ஆகிரும். இதே இது ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எத்தனால் கலந்து போகிறதுனால ஃபயர் தன்மை கம்மியாகுது. அது இன்ஜினோட அழுத்தத்தை வந்து அதிகமாக கொடுக்குது. இந்த அழுத்தம் அதிகமாக கொடுக்கும்போது கீழே கிராங்க் அடிபடுது, இல்லை அப்படின்னா பிஸ்டன் அடிபடுது, கணக்கணன்னு சவுண்டு வருது. இது போக இன்ஜின் நாய்ஸ் வருது, கம்ப்ரஸர் ஃப்ரீ ஆகுது, இன்ஜின் ஆயில் காலி ஆகுது. இது மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் வருது. இப்போ இதில் வந்து இந்த வண்டி ஏற்கனவே இன்ஜினால் பார்த்து போட்டிருக்காங்க. நம்மகிட்ட வந்து ஒரு தடவை செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ வால்வு பேரலு எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருக்கு. இதெல்லாமே வேலை பார்த்து ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா செலவு. இப்போ இருந்தாலும் திரும்ப இந்த வண்டி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா கம்பெனி ஒரே பிராண்டடாக போடணும், மாற்றி போடக்கூடாது. அப்படி போட்டால் எந்த ஒரு பொருளுக்கும் மெக்கானிக் பொறுப்பாக முடியாது. ஏன்னா இப்போ போடுற பெட்ரோல் அப்படி. முன்னாடி உள்ள பொருள்களுக்கு வந்து நாங்கள் கேரண்டி கொடுத்தோம். எனக்கு இப்போ வரைக்கும் 2012 வரைக்கும் வேலை பார்த்த வண்டிகளில் 2012லேருந்து 2018 20 வரைக்கும் உள்ள வேலை பார்த்த வண்டிகள் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆனது கிடையாது. இப்போ இந்த வண்டிகளில் மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் ஆகுது. அதுவும் BS4 BS3 5G வரைக்கும் அடியாது. ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல் தவிர்த்து அது முந்தின மாடல் பூரா அடியாது. இந்த கம்ப்ளைண்ட்டை நான் திரும்ப கஸ்டமரை சொல்லிட்டு தான் வேலை பார்க்கேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு பார்த்து கொடுங்க, வேறு வழி இல்லை, வண்டி ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். இதில் ஒவ்வொரு செலவாக மாறி மாறி வருது. இப்போ வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண வண்டி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5000 வண்டி அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஃபால்ட்டு பார்த்து கொடுத்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 1000 வண்டி ஃபால்ட்டு பார்த்து கொடுத்துருக்கோம். ஆனால் கஸ்டமர் திரும்பியும் எனக்கு அந்த புகடிக்கான ஸ்டார்டிங் டபுள் இல்லை, பெட்ரோல் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியா எரிஞ்ச ஆயில் ஸ்மெல் இல்லாமல் வேறு மாதிரி ஸ்மெல்லாக வருது அப்படின்றாங்க. அதனால் அது வந்து பெட்ரோலில் எத்தனால் மிக்ஸ் ஆகி வருதுனால அந்த புகை கட்டுப்படுத்துறதுக்காக இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கலந்து போட சொல்லி தான் வருது. ஆனால் இங்கே எப்படி கலக்கிறாங்கன்னு தெரில, அங்கேருந்து ஆல்ரெடி கலந்து தான் வருது. அதனால் நம்ம இது யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம வேலை பார்க்குறோம்னா உண்மையை சொல்லி வேலை பார்த்துட்டு போயிடணும்.